சென்னை மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாநகராட்சி நிர்வாகம் ITMS எனப்படும் நுண்ணறிவு போக்குவரத்து திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் 530 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் AI தொழில்நுட்பத்தின் மூலம் ITMS திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நகரின் 165 முக்கிய சந்திப்புகளில் AI சிக்னல்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு தற்போது 112 இடங்களில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த சாதனங்கள் சாலைகளில் வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை தாமாகவே கணக்கிட்டு சிக்னல்களை முறைப்படுத்தும். மேலும் அதிவேகம் மற்றும் விதி மீறல்களை கண்டறிந்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் கருவிகளும் பொருத்தப்பட்டு வருகின்றன. அடுத்த 6 மாத காலத்திற்குள் சென்னை சாலைகளில் இந்த அதிநவீன மாற்றம் முழுமையாக நடைமுறைக்கு வர உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்னல்களில் வாகனங்கள் அதிக நேரம் நிற்பதால் ஏற்படும் காற்று மாசு இப்புதிய திட்டத்தால் கட்டுப்படுத்தப்படும் என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதோட சிறப்பம்சம் என்னென்றால் இதில் ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் சிக்னல் ATMS ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். நம்ம யூஸ்வலாக எவ்ரி 30 செகண்ட் சிக்னல் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். அந்த சிவப்பு ஆரஞ்சு அண்ட் ரெட் க்ரீன் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த திட்டத்தில் ஒரு AI ஜென்ரேட்டடாக எத்தனை டிராஃபிக் இருக்கோ அந்த டிராஃபிக் ஏற்றவாறு இந்த டைமிங் மாறிட்டே இருக்கும், ரியல் டைமில் மாறிட்டு இருக்கும். சென்னை மாநகரின் பெரும் பிரச்சனையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இந்த AI தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஐயப்பன் மற்றும் நரேஷுடன் செய்தியாளர் வினிஷ் சரவணன்.